அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1 23 ஜூலை 2014 அன்று திருப்பூரில் நமது அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியினுடைய தொடர்ச்சியை நம்ம படிக்கிறோம். இந்த நவீன காலத்தில் நமது கவனத்தை சிதறடிக்க பல விஷயங்கள் உள்ளன. வாழ்க்கை போராட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. நாம் நம்முடைய தேவைகளை மென்மேலும் குறைப்பதற்கு பதிலாக அவற்றை மென்மேலும் அதிகரிக்கிறோம். பாபுஜி அடிக்கடி கூறும் இந்த வரிகள் உங்களில் பலருக்கு நன்கு தெரிந்திருக்கும். தேவைகளை பெருக்கிக் கொள்வது வேதனை தரும் விஷயம். 1945 வருடம் பாபுஜி ஷாஜகான்பூரில் இருந்து பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். அவர் பேருந்தில் லக்கிம்பூர் செல்லும் பொழுது மகத்தானதொரு விஷயத்தை கண்டுபிடித்தார். திடீரென அவரது கண்கள் மூடிக்கொண்டன. அப்போது அவர் ஏ மற்றும் பி புள்ளிகளை கண்டுபிடித்தார். அவர் வழிநடத்தப்பட்டார். சில எண்ணங்களின் மீது ஏ புள்ளியில் தியானம் செய்யப்பட்டாலும் மற்றும் பி புள்ளியில் அவர் கண்டுபிடித்த ஒரு வழிமுறையின்படி முழுமையாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டாலும் மனதின் குறிப்பிட்ட சில கடினமான சுபாவங்களை கணிசமான அளவு குறைக்க முடியும். மனதின் இந்த கடினமான சுபாவங்கள் யாவை? கோபம், தீவிர விருப்பமின்மைகள், எதிர்பாலனித்தவர் மீது தீவிரமான காம ஈர்ப்பு, எப்போதும் உலகாயத விஷயங்களை பற்றி கவலைப்படுவது. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நமக்கே குறித்தான சுபாவங்கள் பல இருந்தாலும் மேலே குறிப்பிட்டுள்ள இவை பொதுவாக பலரிடம் காணப்படுபவை ஆகும். ஷாஜகான்பூரில் இருந்து லக்கிம்பூருக்கு சென்ற அந்த பேருந்து பயணத்தில் பாபுஜி கண்டுபிடித்ததை லாலாஜி மகராஜ் ஷாஜகான்பூரில் இருந்த அனைத்து அபியாசிகளுக்கும், அனைத்து என்றால் அந்த காலத்தில் 3 அல்லது 4 அபியாசிகளே இருந்தனர், அனைத்து அபியாசிகளுக்கும் ஏ புள்ளியில் தியானம் செய்யவும் பி புள்ளியில் சுத்திகரிப்பு செய்யவும் அறிவுறுத்தும்படி பாபுஜிக்கு கட்டளையிட்டார். மேலும் மற்ற இடங்களில் உள்ள அபியாசிகளும் இந்த விதமான தியானமும் சுத்திகரிப்பும் செய்யும்படி அறிவுறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அதாவது அதனுடைய பலன் உடனடியாக தெரியும். இதை இதயபூர்வமாக செய்தால் அதன் பலன் உடனடியாக தெரியும். அது நிரந்தரமாக இருக்கும். லாலாஜி சாஹேப்பின் அடுத்த வாக்கியம் என்னை மிகவும் பயமுறுத்தியது. அதாவது, இதை பின்பற்றாதவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது என்பதாகும். இதை பற்றி இதற்கு மேலும் நான் சொல்ல என்ன இருக்கிறது? ராஜயோகத்தின் செயல்திறன் என்ற புத்தகத்தில் இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான அவசியம் பற்றி மாஸ்டரும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். ஆனால் சிலர் இதை சரியான முறையில் செய்வதை விட்டுவிட்டு அளவிற்கு அதிகமாக செய்தனர். சிலர் அதிகம் பேசினர். சகோதரா, நீ பி புள்ளியை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என ஒருவருக்கொருவர் கேலியாக பேசினர். மாஸ்டர் இதை எவருமே செய்ய வேண்டாம் என தீர்மானித்தார். ஆனால் 30 ஏப்ரல் 2014 ராம்சந்திராவின் முழு படைப்புகள் 4வது பாகத்தை வெளியிட அதனை தொகுத்த மாஸ்டர், மக்கள் இதை செய்யாதிருப்பது துரதிர்ஷ்டவசமானது, இதை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றார். ஆகையால் இதை பகிர்ந்து கொள்ள ஆர்வம் மிக்க அபியாசிகள் பலர் இருக்கும். இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என்பதால் நான் இந்த முறை மாஸ்டரின் அனுமதியை பெற்றேன். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து நீங்கள் அனைவரும் இந்த நுணுக்கங்களை உங்கள் மையத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளிடமும் கூறுங்கள். இதை கடைபிடிக்காதவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று லாலாஜி பாபுஜிக்கு சொன்னதை கவனத்துடன் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம்.
இந்த முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம மிகவும் சிரத்தையோடு செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த ஏ புள்ளி மற்றும் பி புள்ளியில நம்ம செய்ய வேண்டிய பயிற்சிகள் தான். ஆனா இது சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் செய்யப்படுவதும், பல நேரங்கள்ல ஒரு மெக்கானிக்கலாக செய்யப்படுவதும் தொடருது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பி புள்ளியை பத்தி ஏ புள்ளியை பத்தி அதான ஒரு சரியான விழிப்புணர்வு அல்லது ஒரு சரியான புரிதல் இல்லை. ஆனா இது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிட்டே வர்றார். அதாவது அவருக்கு ஏ புள்ளி பி புள்ளியை அவர் ஐடென்டி பண்ணதுக்கு அப்புறம் அதுல செய்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி இங்க ஒரு 4 விஷயங்கள் சொல்றார். கடினமான சுபாவங்களான கோபம், தீவிர விருப்பு மற்றும் விருப்பமின்மை, எதிர்பாலனித்தவர் மீதான காம ஈர்ப்பு, உலகாயத விஷயங்களை பற்றி கவலைப்படுவது, இந்த விஷயங்கள் அப்படியே நீங்கிடும் அப்படிங்கிறது. இது மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்க்கும் பொழுது அவர் எப்படி அதை பட்டியலிடுகிறார், ஏன் அதை அப்படி பட்டியலிடுகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப இந்த பகுதிக்கு அப்புறம் நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே மாஸ்டர் எங்கேயும் சொல்லாம நானாவே புரிந்து கொண்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த புரிதல் எனக்கு பயன்பட்டு இந்த பி புள்ளி ஏ புள்ளியை பற்றிய ஒரு பயிற்சிக்கான புரிதல் எனக்கு பயன்பட்டு, அதனாலதான் இதை சொல்றேன். இது நீங்களா யோசனை பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நான் சொல்ல போற விஷயங்கள். இப்ப ஏ புள்ளி பி புள்ளி இந்த சி புள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி செயல்படுது, என்ன மாதிரியாக இவை நமக்குள்ளார விளைவுகளை ஏற்படுத்துது, ஏன் இந்த ஏ புள்ளியானது சுபாவங்களின் மீது செயல்படுகிறது, இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் என்பது சுபாவங்களின் மீது செயல்படுவதில்லை. திருடனுக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தா நல்ல திருடன் ஆவான் அப்படின்னு பாபுஜி சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். டிரான்ஸ்மிஷன் என்பது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி எதுக்குள்ளார போனாலும் அதை விரிவடைய வைக்கும், அவ்வளவுதான். அப்ப ஒருத்தருடைய ஒரு அடிப்படையான சுபாவங்கள் மாறாமல் இருக்கும் பொழுது அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த சுபாவத்தை தான் இன்னும் அதிகமாகும். சுபாவத்துக்கும் மேலோட்டமா நம்மளுடைய நடத்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நடத்தைகள் என்பவை வெளிப்புறமாக நம்மால வெளிப்படுத்தப்படக்கூடியவை. ஓரளவுக்கு மேல் மனதாலும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் துணை மனதாலும் துணை நனவிலி மனம் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றோம், அதாலையும் ஹேண்டில் பண்ணப்படுறதுதான் நடத்தை. கோபப்படுறது அப்படிங்கிறது வெளிப்புறமா பாக்குறப்ப ஒரு நடத்தை. யார்கிட்டையும் சத்தம் போட்டு பேசுறது அல்லது யாரையாவது தாக்குவது, யாரிடமாவது மிகவும் கடினமாக பேசுறது, இதெல்லாம் கோபம்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நடத்தை தான். மேல ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாலோ அல்லது ஒரு நம்மளை விட பெரிய மனிதர்கள் யாராவது இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கோபம் இல்லாம பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி கூட நடக்கும் சில நேரங்கள்ல. அது மாதிரி நம்மை விட வலிமைகள் அதிகமானவர்கள், பதவியில் அதிகமானவர்கள் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படாது. அப்ப இதெல்லாம் நடத்தை சம்பந்தமான விஷயம், நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம். இது நாமளாவே செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமல் இருக்கலாம். அதாவது நடிக்கலாம், கோபம் இருந்தா கூட கோபம் இல்லாத மாதிரி நடிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா சுபாவம் அப்படிங்கிறது என்னன்னா கோபப்பட விருப்பப்படுவதுதான் சுபாவம். இந்த விஷயமெல்லாம் கோபப்படலைன்னா நடக்காதுங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் கோபப்படல, நம்மள எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க, நம்மளை ஏமாளி ஆக்கிடுவாங்க, கோபப்படலைன்னா அவ்வளவுதாங்க, இந்த உலகத்துல வாழ முடியாது. இதுதான் சுபாவம். இது உள்ளுக்குள்ளார விருப்பமா இருக்கிற வரைக்கும்
நீங்க வெளியில எவ்வளவுதான் தேய்த்து தேய்த்து கழுவினாலும் அது வந்து சுத்தமாக போறதே கிடையாது. ஏன்னா வெளியில இருக்கிற நடத்தைகளை நாம் விரும்பியோ அல்லது புற சூழ்நிலைகளாலோ மாத்தி அமைச்சுக்குவோம். ஆனா அந்த நடத்தை எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? இப்ப நான் கோபமே படக்கூடாது. ஹார்ட்ஃபுல்னஸ் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அங்க சொன்னாங்க மிக மென்மையாக பேசணும். கோபத்தை வந்து வெளிக்காட்டக்கூடாது. அடுத்தவங்களை புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மென்மையா பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே, பேசுங்க. ஆனா உள்ளுக்குள்ளார விருப்பம் என்னவா இருக்கும்? அதை மாத்துனதா? அதுன்னா மாத்திருக்காரு. அப்ப அடிப்படையில என்னன்னா ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நம்ம வந்து ரொம்பவும் மென்மையாக உரையாடி பார்ப்போம். அவர் சொன்னதையே சொல்ல ஆரம்பிச்ச உடனே சுருன்னு நமக்கு தலைக்கு ஏறணும்னா என்னன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்புறம் திரும்பி அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம உள்மன விருப்பம் வெளிப்படும். இப்ப இதேதான் வந்து எல்லா விஷயத்திலையும் அவர் சொல்றாரு, தீவிரமான விருப்பம் மற்றும் விருப்பமின்மைகள் எல்லாம் ஆழ் மனசுல இருக்கு. மேலாவில் அதுல விருப்பம் இல்லாத மாதிரி காட்டிக்கலாம், அல்லது மேலால அது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு காட்டிக்கலாம். ஆனா ஆழ் மனசுல அது மேல வந்து ஒரு விருப்பமின்மையோ அல்லது விருப்பமோ நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் இந்த மேலால இருக்கிற நடிப்பு வெளிப்பட்டு போயிடும். எப்பயா இருந்தாலும் டக்குன்னு நடிப்பு இல்லை, நம்ம உண்மையாதான் அந்த நடத்தையை கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். ஆனா சூழ்நிலை மாறிய உடனே நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம். இதுதான் காமம்ங்கிற விஷயத்திலையும் என்னதான் கண்ட்ரோலாக இருந்தாலும், என்னதான் ஒரு வெளிப்படையா வந்து நம்ம பழகிட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ளார அந்த காமத்துக்கான எதிர்பாலனத்திற்கான ஈர்ப்பு வந்து ஆழமா இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை அமைது அப்படின்னா நம்ம மாறிப்போம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுபாவம் அப்படிங்கிறது வேற, நடத்தைங்கிறது வேற அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம இதுக்குள்ளாரையே போகலாம். அதுக்குதான் நான் இவ்வளவு பேசுறேன். சோ நம்ம கிட்ட இருக்கிற சுபாவங்கள் என்ன? உள் மனசுல ஆழ் மனசுல நமக்கு இருக்கிற விருப்பமே, உள்ளார்ந்த விருப்பம் தான் நம்முடைய சுபாவங்களாக வெளிப்படுது. அந்த சுபாவங்கள் என்ன பண்ணுது? அதற்கான சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த விஷயத்தை வெளிக்காட்டிடுது. அவ்வளவுதான். அது எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை வரும் பொழுது அது வெளியில வந்துடும். இப்ப இது சரி பண்ணப்படல அப்படின்னா மாஸ்டர் நம்மளை எவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் திரும்பி நம்முடைய பழைய பாதையில நம்ம பயணம் பண்ண ஆரம்பிப்போம். கிளீனிங் பண்ணா ஒரு 2 நாளைக்கு வந்து போய் சத்சங் அட்டன் பண்ணிட்டு வந்தா ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா இருக்கும், மீண்டும் நம்ம பழைய பாதையில போக ஆரம்பிப்போம். சூதாட்டத்துக்கு மேல விருப்பம் உள்ளவங்களுக்கு ஆழ் மனசுல வந்து அந்த பாசிபிலிட்டி, அந்த சூதாடுறதுக்கான விருப்பம் இருக்கும் பொழுது நீங்க என்னதான் சுத்திகரிப்பு பண்ணாலும் வேணா சீட்டு கட்ட தொடாம இருக்கலாம், ஆனா லாட்டரி சீட்டு வாங்குவாரு. லாட்டரி சீட்டு வாங்காம இருக்கலாம், ஆனா 2-3 ஃபைனான்ஸ் கம்பெனில ஏதாவது எந்த கம்பெனில அதிகமா பணம் தர்றாங்க அப்படின்னு பார்த்து அதுல கொண்டு போய் போட பார்ப்பாரு. இன்னும் கொஞ்சம் சுத்திகரிப்பானதுன்னா சரி சரி இதெல்லாம் ஆசை இல்லை அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார இறங்குவாரு, அப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங்ல இறங்குவார். இதெல்லாம் அவர் பிசினஸ்ன்னு சொல்லிக்குவாரு. ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அவர் உள்மனதுல சூதாடுகின்ற விருப்பம் இருக்கும். அதாவது சூதாடுதல்னா என்ன அப்படின்னா, குறைவான உழைப்புல நிறைய பலன் பெற வேண்டும் அப்படிங்கிற சுபாவம் இது இருக்கும். இது பாத்தீங்கன்னா குதிரை பந்தயம், சீட்டுக்கட்டு அது மாதிரி இல்லாதான் வரணும்னு கிடையாது. அங்கேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னுடைய குணத்தையும் நிறத்தையும் மாத்திக்கிட்டு வெவ்வேறு விஷயங்கள்ல செயல்படும். அப்ப இது மாதிரிதான் ஒவ்வொரு சுபாவமும் வெவ்வேறாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ஆனா அதே வேலைய செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப சுபாவம்ங்கிறது என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு மேலோட்டமான, இன்னும் ஆழமா இதை பத்தி பேசலாம், நம்ம அவ்வளவுக்கு போக வேண்டாம், மேலோட்டமான புரிதல் வந்துருச்சு. இந்த சுபாவம் இதுதான் நம்ம வந்து எந்த ரோட்ல பயணம் பண்றோம் அப்படிங்கிறத திரும்பி தீர்மானிக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா, ஆன்மீக பாதையில போறதுங்கிறது தண்டவாளத்துல போற மாதிரி, மற்ற நேரங்கள்ல கீழே இறங்கிடுறோம், திரும்பி மாஸ்டர் எடுத்து தண்டவாளத்துல வைக்கிறாங்க. ஆனா சுபாவம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம தொடர்ந்து நம்ம சுபாவங்கள் அமைக்கிற தண்டவாளத்து மேலதான் பயணம் பண்றோம். மாஸ்டர் எடுத்து அதை விட்டு வேற ரோட்ல விடுவாரு, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி போய் அதுல ஏறிக்குவோம். இப்படிதான் உண்மையிலேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த சுபாவங்களுக்கு அடிப்படை எங்கிருந்து வருகிறது?
முற்பிறவி வாசனைகளில் இருந்து வருது. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து நானா சொல்றதுதான். உங்களுக்கு இது சரின்னு பட்டுதுன்னா ஏத்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தரோட டிஸ்கஸ் பண்ணி சரியான்னு கேட்கிற பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சுபாவங்களுக்கு அடிப்படை முற்பிறவி வாசனைகள், அதாவது சம்ஸ்காரிக் பேட்டர்ன், நியூரல் பேட்டர்ன். நம்ம நரம்பினுடைய வலைப்பின்னல்ல முற்பிறவியினுடைய பதிவுகள் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரா வந்து உட்கார்ந்து அது வந்து சில விஷயங்களை நமக்குள்ளார கொண்டு வருது. இதுதான் சுபாவம். சரி, நான் வந்து ஒரே ஒரு மெற்பிறவியோட இருக்கிறேன்னா, எனக்கு ஒரே ஒரு பிறவி தானா இதுக்கு முன்னாடி? கிடையாது. எனக்கு நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான பிறவிகள் கூட நான் எடுத்திருப்பேன். புல்லா பிறந்திருப்பேன், பூண்டா பிறந்திருப்பேன், கழுதையா பிறந்திருப்பேன், நாயா பிறந்திருப்பேன், புலியா பிறந்திருப்பேன், பாம்பா பிறந்திருப்பேன், நல்ல மனிதனா பிறந்திருப்பேன், ராஜாவா பிறந்திருப்பேன், தேவர்களா கூட பிறந்திருக்கலாம். யாருக்கண்ணா நமக்கு தெரியாது. இருந்துட்டு திரும்பி கீழே இறங்கி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு. அப்ப நம்முடைய சுபாவத்துல நம்ம முன்னாடி பண்ண இந்த ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல எந்த சுபாவம் வெளிப்படும்? எந்த சுபாவம் வெளிப்படும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்மளுடைய வைப்ரேட்டரி லெவல் காமனா ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த வைப்ரேட்டரி லெவலுடைய சுபாவம் தான் வெளிப்படும். அது மேக்சிமம் நம்முடைய இதற்கு முந்தைய பிறவி அல்லது அதற்கு முந்தைய பிறவியோட தொடர்புல இருக்கும். சாதாரணமாக இது இருக்கும். திரும்பியும் ஞாபகப்படுத்துறேன், இது எல்லாமே நம்முடைய புரிதலுக்காக நானா சொல்றேன். ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல எனக்குள்ளார ஏற்பட்ட எல்லா பதிவுகளும் மூளையில ஒரு இடத்துல, அதாவது இந்த பகுதியில இருக்கிற இந்த சித்லேக்குங்கிற இடத்துல இருக்கு. சம்ஸ்காரா கடலாக அங்க இருக்கு. அப்ப இந்த கடல்ல இருந்து எது என்னுடைய செயல்பாட்டுக்கு வருது? இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய முற்பிறவில நான் செய்த பாவத்தை அனுபவிக்கிறேன். நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா, முற்பிறவில என்னுடைய சம்ஸ்காரிக் பேட்டர்ன்ல இருந்த ஏதோ ஒரு விஷயம் கீழே இறங்கி வந்து அந்த சந்தோஷத்தை இப்படித்தானே கர்மா வருது. ஆனா நம்ம நிறைய துன்பங்களையும் கொஞ்சோண்டு இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். அப்ப நம்ம வந்து நிறைய பாவம் தான் பண்ணிருப்போமா, புண்ணியமே பண்ணிருக்க மாட்டோமா? ஏன் துன்பங்களை நிறைய அனுபவிக்கிறோம்? துன்பங்களை அனுபவிக்கிற சம்ஸ்காரங்கள் ஏன் இறங்கி வருது? ஏன் சந்தோஷத்தை அனுபவிக்கிற மென்மையான சம்ஸ்காரங்கள் வர்றது கிடையாது? இப்ப ஏதாவது 2-3 பிறவில நான் ஆன்மீக இயக்கத்தோட இருந்திருப்பேன் இல்லையா, அப்ப அந்த பிறவில நான் பெற்ற ஆன்மீக ரீதியான அந்த பதிவுகள் எல்லாம் இறங்கி வந்து என்னை மேலும் மேலும் மெருகூட்டணும் இல்லையா? அதுக்கு பதிலா ஏதோ 2 பிறவில நான் செய்த தவறுகள் மட்டும் ஏன் இறங்கி வருது? நேச்சர் வந்து இதெல்லாம் கீழே வான்னு செலக்ட் பண்ணி அனுப்புதா அப்படின்னா இல்லை. அப்ப நல்லா பார்த்துக்குவோம், நம்ம தலைக்குள்ளார சித்திலேக்குள்ளார ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கதான் செய்யுது. அதாவது நாம வளர்ச்சிக்கான சம்ஸ்காரங்கள் இருக்கு, நம்மள கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. இப்ப இதுல எது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுது அப்படின்னா, அங்கதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த சித்லேக்குல இருந்து ஒவ்வொரு நாளும் நாம தூங்குறப்ப அந்த இரவு நேரத்துல அந்த ஒரு கரண்ட் அது இறங்கி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறப்ப பகல் பொழுதை விட இரவு பொழுதுல முழுமையாக நம்ம ஓய்வுல இருக்கும் பொழுதுதான் இது நிகழுது. அது இறங்கி நேரா எங்க வந்து என்ட்ரி ஆகுதுன்னா சி பாயிண்ட்ல என்ட்ரி ஆகுது. சி பாயிண்ட்ல என்ட்ரி ஆகி அங்கிருந்து பி பாயிண்ட்ல கொஞ்சம், அதுக்கு மேல ஏ பாயிண்ட்ல கொஞ்சம், அப்படி செடிமெண்ட் ஆகுது. இதை வந்து மாஸ்டர் சொல்றாரு, ஒரு தண்ணீரை வந்து எதையாவது கலந்துட்டு, ஏதாவது ஒரு சேரையோ மண்ணையோ கலந்துட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு பாட்டில் அப்படி வச்சோம்னா எப்படி செடிமெண்ட் ஆகும்? கீழே வந்து நல்ல சேறு படிஞ்சிடும், நடுப்புற கலங்கலான தண்ணியும் மேல கொஞ்சம் தெளிவான தண்ணியும் இருக்கும். ஆனா சுத்தமான தண்ணி இருக்கவே இருக்காது. என்னதான் தெளிஞ்சாலும் அது அதனுடைய தன்மை வந்து இயல்பான தூய்மையான நீரை விட கொஞ்சம் குறைச்சு. இப்ப இது மாதிரி இங்கேருந்து இறங்கக்கூடிய அந்த விஷயங்கள் இங்க வந்து சி பாயிண்ட்ல செட்டில் ஆகி, அதுல கொஞ்சம் கொலாய்டல் ஸ்டேஜ்ல இருக்கிறது பி பாயிண்ட்ல செட்டில் ஆகி, மிச்சம் இருக்கிறது ஏ பாயிண்ட்ல போய் உட்காருது.
இப்படிதான் ஒரு ஒரு நாளும் இந்த சம்ஸ்காரங்கள் உள்ளுக்குள்ளார இங்க இப்படி செட்டில். இது ஒரு புரிதலுக்காக நம்ம வச்சுக்கிறோம். இப்ப இப்படி உட்காரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் 3 நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஒண்ணு இந்த சி பாயிண்ட்ல உட்கார்றது செயல்பாட்டுக்கு வந்துடும். அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பி பாயிண்ட்ல இருக்கிறது செயல்பாட்டுக்கு வரலாம் அல்லது வராமல் போகலாம். ரெண்டாவது அதை நீங்க முடிவு பண்ண முடியும். ஏ பாயிண்ட்டுக்கு வர்றது மீண்டும் எது இறங்கணுங்கிறத தீர்மானம் பண்றதா அமைஞ்சுக்கும். இந்த 3ஐயும் இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் ஏ பாயிண்ட்ல தான் ஆரம்பிச்சோம்னா தான் நமக்கு இது புரியும். இப்ப ஏ பாயிண்ட்ல இன்னைக்கு இரவு நான் தூங்கும் பொழுது எனக்கு சமீபத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பண பிரச்சனையை பத்தி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டு தூக்கம் வராம புரண்டு என்ன பண்ணலாம், இங்க போகலாமா, அங்க கடன் வாங்கலாமா, இதை எப்படி அடைக்கிறது, வேற யார்கிட்டயாவது பணம் வாங்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் போடுவோமா அப்படின்னு இதை பத்திய சிந்தனை. அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருச்சே, எனக்கு இவன்லாம் நான் எல்லாருக்கும் பண்ணனே, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டானே, யாரும் உதவி செய்யணும், இப்படியே சிந்திச்சுட்டு நான் படுக்கிறேன். இப்ப என்னுடைய வைப்ரேட் லெவல் எப்படி இருக்கு? ஒரு ஒரு தவிப்புல, உலகாயத கவலையில, பிரச்சனையில, அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு நான் தூங்க போறேன். உலகாயத விஷயங்கள் பற்றிய கவலையோட நான் தூங்க போறேன். இந்த கவலை எந்த வைப்ரேட் லெவல்ல இருக்குதோ இது சித்லேக்ல இருந்து அன்று இரவு என்ன இறங்கி கீழே வரணுங்கிறத தீர்மானிக்கும். அப்ப இந்த கவலை சம்பந்தமான, இந்த அதிர்வுகள் சம்பந்தமான இதே ஃப்ரீக்குவன்சி உள்ள பதிவுகள் எந்த பிறவில இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் ஆகி கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்ப எது கீழே இறங்கி வரணுங்கிறத யாரோ ஒரு கடவுள் தீர்மானிக்கல. யாரு தீர்மானிக்கிறான்னா என்னுடைய எண்ணங்கள் தீர்மானிக்குது. அதுவும் எப்ப இருக்கிற எண்ணங்கள்னா, இரவு நாம உறங்க போகும் பொழுது என்ன அதிகமான எண்ணத்தோட போறோமோ, அல்லது பகல் பொழுதுல தொடர்ச்சியா எந்த எண்ணத்தை நம்ம அதிகமா வச்சுட்டு இருக்கோமோ அந்த எண்ணத்திற்கான அதிர்வுகள் அதோடு தொடர்புடைய விஷயங்களை சித்திலேக்கில இருந்து சம்ஸ்காராவா கீழே இறக்கி கொண்டாடுது செயல்பாட்டுக்கு, கர்மாவுக்கும். அதனாலதான் ஏ பாயிண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்தால் அது உங்கள் விதியை மாற்றி அமைக்குது அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க புக்ல. இது நான் சொல்ல, இது மாஸ்டர் சொன்ன வார்த்தை தான். அப்ப தொடர்ச்சியாக ஏ புள்ளியில் மீண்டும் மீண்டும் நினைக்கின்ற ஒரு விஷயம் ஏன் நம்முடைய விதியை வடிவமைக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற அதிர்வுகளுக்கு ஈக்குவலான அதிர்வுள்ள சம்ஸ்காரங்கள் மட்டுமே கீழே இறங்கி வருது. இப்ப இங்க எந்த அளவுக்கு கவலை அல்லது சோகம் அல்லது நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கின்ற எண்ணம், நாம் வெறுக்கப்படுகிறோம் என்கின்ற எண்ணம், அல்லது நம்ம விட அடுத்தவன் முன்னேறிட்டாங்கிற பொறாமை, இதெல்லாத்தோடையும் நான் ஒவ்வொரு நாளும் நிறைய நேரம் பயணம் பண்றேன் ஏ புள்ளியில அப்படின்னா, அந்த நிறைய நேரம் பயணம் பண்ணுகின்ற அந்த எண்ணங்கள் அதே மாதிரியான சம்ஸ்காரங்களை கீழே இறக்கிட்டு அடுத்த நாளுக்கு செயல்படுது. அப்ப மீண்டும் நாம என்ன பண்ணுவோம், அடுத்த நாளும் புறக்கணிக்கப்படுவோம், பொறாமைப்படுவதற்கான சூழ்நிலை வரப்போகுது. மீண்டும் 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 அதே சக்கரத்துல நம்ம சுத்துவோம். நம்ம விதி அது மாதிரிதான் வடிவமைக்கப்படும். அப்ப ஏ புள்ளியில இருந்தா நம்முடைய சூட்சுமமே அடங்கி இருக்கு. அப்ப ஏ புள்ளியில நம்ம சரியா தியானம் பண்ணி இரவு நேரம் உறங்க செல்லும் பொழுது ஒரு நுட்பமான சூட்சுமமான நிலைமைக்கு என்னுடைய மனதை எடுத்து சென்று நான் உறக்கத்துக்கு போறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணுது, ஏ புள்ளி மிக சூட்சுமமான நிலைமையில அதிர்வடைஞ்சிட்டு இருக்கு. அது சித்திலேக்கில இருந்து இறங்கி வருகின்ற அந்த சம்ஸ்கார பதிவுகளின் ஓட்டத்தை என்ன பண்ணுது, டச் பண்ண உடனே இது சம்பந்தமான இது மாதிரியான மென்மையான
மிகவும் சூட்சுமமான சம்ஸ்காரங்கள். எந்தெந்த பிறவிலெல்லாம் ஆன்மீக பயிற்சி பண்ணணும், எந்தெந்த பிறவிலெல்லாம் நல்லவர்களோட பழகினணும், எந்தெந்த பிறவிலெல்லாம் நல்ல நடத்தைகளை வெளிப்படுத்தணும், அந்த சூட்சுமமான விஷயங்கள் எல்லாத்தையும் அதை டச் பண்ணி அது சம்பந்தமான கலெக்ஷன் ஆஃப் சம்ஸ்காராஸ கீழே இறக்கி கொண்டு வருது. ஸோ கொண்டு வந்ததுல ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து சில வந்து செட்டில் ஆகிறது எது அப்படின்னு கேட்டா, என்னுடைய உள்ளார்ந்த விருப்பம். இப்ப நான் ஏ புள்ளியில சகோதரத்துவம், மென்மை, மாஸ்டர் இந்த எண்ணங்களை வைத்திருந்தேன்னா, இந்த விருப்பங்களின் அடிப்படையிலையும் இதுக்கு எதிரான விஷயங்கள் எதுன்னு நான் நினைக்கிறேனோ அதன் அடிப்படையிலையும் கீழே இறங்கி வர்ற விஷயங்கள் இதை நான் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சேன். என்னுடைய விருப்பத்தையும் வெறுப்பையும் பயன்படுத்தி, அதாவது வந்து தியானம் பண்ற விருப்பம் வந்துருது, அல்லது வந்து ஒரு சினிமா பார்க்கணுங்கிற விஷயத்த நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். அதை பார்க்கறத நிறுத்திடுறேன், பார்க்க மாட்டேங்கிறேன் அடுத்த நாள். இது முதல்ல நடந்துடுது இந்த சி பாயிண்ட்ல செட்டில் ஆகிற ஆழமான சம்ஸ்காரம், ஹெவியானது இருக்கிறதுலையே. அடுத்தது அதுல கொலாய்டல் ஸ்டேஜ்ல இருக்கிறது எங்க வருது? பி புள்ளியில வருது. இந்த பி புள்ளியில வந்து நிக்கிறது தான் உணர்ச்சியை தூண்டுற விஷயங்களாக இருக்கும். இது என்ன பண்ணும்? அதாவது ஒரு சில விஷயங்களை வேணும் வேணான்னு டக்குன்னு சொல்லுவோம். ஒரு சில விஷயங்கள் மேல நம்ம உணர்ச்சி பூர்வமாக பற்று வைத்திருப்போம். அது வந்து அதாவது ஸ்வீட்டு சாப்பிட ஆசை இருக்கும், ஆனா சுகர் இருக்குது அப்படின்னு மூளை தடுக்கும். அல்லது வந்து ஒரு பையனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும்னு ஆசை இருக்கும், ஆனா அந்த பொண்ணு திட்டிவிடுமோ அவமானப்படுத்திடுமோன்னு ஒரு பயம். இந்த மாதிரி ஒரு பக்கம் உணர்ச்சியால தூண்டப்பட்டு சூழ்நிலையால புறக்கணிக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே இந்த கொலாய்டல் ஸ்டேஜுக்குள்ளாரதான் செட் ஆகுது. இது எல்லாம் இங்க ரெடியா நிற்கும். அப்ப இந்த ரெடியா நிக்கிறதுக்கு என்ன எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு கேட்டா, இதுக்கு நேரா பின்னாடி இருக்கிற சோல், பி புள்ளிக்கு நேரா பின்னால இருக்கிற அந்த ஆன்மாவிலிருந்து அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு காலையில நம்ம கண் விழித்த உடனே பி புள்ளியில கொலாய்டல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காராஸ் எல்லாம் அன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர ஆரம்பித்து அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் அதை செட் பண்றதுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பையனுக்கு வந்து அந்த உணர்ச்சி பூர்வமா ஒரு லவ் லெட்டர் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கான் அன்னைக்கு. அப்ப அது எப்படி செயல்பாட்டுக்கு வரும்னா, இன்னொரு ஃப்ரெண்டு வருவான், டே குடுறா நான் பாத்துக்கிறேன் என்ன நடந்தாலும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பிள்ளை வந்து அவங்க நேரா போய் நிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் நின்று அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தானா. அது யாரையோ பார்க்க தன்னை பார்க்கற மாதிரி ஒரு எண்ணத்தை அது உருவாக்கி இவன் அங்க உந்தி தள்ளி அங்க கொண்டு போய் கொடுத்து அடிபடுறான். இதுதான் நடக்கும், இதுதான் பிரச்சனை வரும். இல்ல அது அதுக்கப்புறம் அடிபட்டா கூட அன்னையோட முடிஞ்சு போச்சு. அவன் அதுக்கப்புறம் இணைந்தால் அது வந்து இன்னமும் பெரிய வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளார ஒரு சிக்கல். இப்படிதானே இது போகும். எதுக்காக அந்த இடத்த எடுத்துட்டேன்னா, அதிகபட்சமா சொல்லணும்னா அதை சொன்னாதான் நமக்கு புரியும். அதுக்காக இப்ப அந்த பி புள்ளி இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை தூண்டுது. இப்ப இதே வந்து பண சம்பந்தமா கவலையோட இல்ல வந்து பங்காளி தகராறு இருக்கு, வீட்டுல வந்து சொத்து தகராறு நடந்திருக்கு, அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு தூங்குனா அடுத்து இங்க வர்ற பதிவுகள்ல 2 பதிவு இருக்கு. நாளைக்கு காலம்பரை போய் வக்கீல பார்த்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சி முடிவு பண்ணிக்கும். வக்கீல பார்த்து உடனடியா கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சி முடிவு பண்ணிக்கும். பி என்ன முடிவு பண்ணணும்னா, அவன் மட்டும் தனியா கிடைச்சான்னா அவனை 4 அறையாவது விடணும் அப்படின்னு முடிவு. இப்ப இந்த முடிவு தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த தீவிர குரோதத்தை கிளப்பி விட்டு அவனை தனியா வர வைக்கிறதும், உன்னை போடாம அப்படி நீ அட்ரா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு 2 பேரை பின்னாடி தூண்டி விடுறதையும் இந்த பி புள்ளி தான் செய்யும். ஏன்னா இங்க அது எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்குதுன்னா சோல்ல இருந்து எடுத்துக்குது. ஏன் இவ்வளவுலாம் சுத்தி வளைச்சி சொல்றேன் அப்படின்னா, இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த புள்ளிகள் எப்படி இயங்குதுங்கிற அந்த ஒரு சயின்டிபிக்கான ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா மிச்சம் எல்லாமே ஈஸி. இப்ப இதை செய்து முடிக்கிறேன் நானு. இப்ப பி புள்ளி என்ன தூண்டி விட்டுருதா, நான் செய்யறேன். செய்ததனுடைய விளைவு என்ன பண்ணுது, ஏ புள்ளியில அது சம்பந்தமா மிச்சம் மீதி மேல இருக்கிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண. அவன் அடிச்சுட்டேன், அவன் திரும்பி போய் 2 ஆளை கூட்டு வர போறான்,
உடனே நான் நைட்டு ஃபுல்லா என்ன நினைச்சிட்டு இருப்பேன், அவன் ஆளை கூட்டு வந்தான்னா அவனுக்கு என்ன செய்யணும், நம்ம இல்லாதப்ப வீட்டுல வந்து ரொம்ப பண்ணானா என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்தானா என்ன பண்ணணும், உலக பிரச்சனையை பத்தி நைட்டு ஃபுல்லா உலட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பேன். திரும்பி அது சம்பந்தமா எந்த பிரிவில் என்ன இருக்கோ அதெல்லாம் நைட்டில இறங்கி ஆக்கணும். அப்ப மீண்டும் அந்த பிரச்சனை என்ன பண்ணும், வேற ஒரு ரூபத்துல நம்முடைய சம்ஸ்காரா, அது சம்பந்தமான நம்முடைய சம்ஸ்காரா, எந்த பிரிவுல எவனுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணணும் அவனுக்கு சம்பந்தமான சம்ஸ்காரெல்லாம் திரும்பி வந்து சம்பந்தமே இல்லாதவெல்லாம் இதுல வந்து ஈடுபட்டு திரும்பி எனக்கு பிரச்சனை கொடுக்குற வேலை. எப்படியும் நம்மளுடைய லைஃப் சைக்கிள்ல இந்த ஏபிசி 3 ஒர்க் பண்ணுது. அப்ப எங்க சூட்சுமம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏ புள்ளியை நாம எந்த அளவுக்கு மிகச்சரியாக கையாளுகிறோமோ அந்த அளவுக்கு என்னுடைய அடுத்த நாள் விதியானது என்னால வடிவமைக்கப்படும். விதியை வடிவமைக்கின்ற புள்ளி ஏ. அதனாலதான் இது உடனடி விளைவுகளை தரும் அப்படிங்கிற வார்த்தையவே அவரு போடுறார். இப்ப வாங்கலேன், இப்ப இந்த விஷயத்துல 3 விஷயத்தை இப்ப படிக்கிறேன் பாருங்க. இந்த கடினமான சுபாவங்கள், கோபம், தீவிர விருப்பமின்மைகள், எதிர்பாலினத்தவர் மீதான தீவிரமான காம ஈர்ப்பு, எப்போதும் உலகாயத விஷயங்களை பற்றி கவலைப்படுவது அப்படின்னு பட்டியல் போட்டப்ப என்னமோ மாதிரி இருந்துச்சுல்ல. இதுல கோபமும் தீவிர விருப்பமின்மையும் சி பாயிண்ட் போயிடும். ஏன்னா ஒரு விஷயத்து மேல கோபம்தான் நம்மளை விருப்பத்தையும் விருப்பமின்மையும் ஏற்படுத்தி செய்ய வைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி. இது சி பாயிண்ட். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், எதிர்பாலனித்தவர் மீதான தீவிர காம ஈர்ப்பு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றாரு. அதே மாதிரி எதிர்பாலினத்தவர் மீதான காம ஈர்ப்பா இருக்கலாம், அது மண்ணாசையா இருக்கலாம், பொன்னாசையா இருக்கலாம், பெண்ணாசையா இருக்கலாம். இது மேல எல்லாம் இந்த தீவிரமான ஈர்ப்பு அப்படிங்கிறது பி புள்ளிக்குள்ளது. அதுக்கப்புறம் ஏ புள்ளி வராது, எப்போதும் உலகாயத விஷயங்களை பற்றி கவலைப்படுவது அல்லது உலகாயத விஷயங்கள் மீள ஒரு சிந்தனையை வைத்துக் கொள்வது அல்லது உலகாயத விஷயங்களை தொடர்ந்து அசை போடுவது. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஏ. அப்படி சி பி ஏ அந்த வரிசையில தான் மாஸ்டர் அதை வரிசைப்படுத்திருக்காரு. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஏன் அந்த வார்த்தைகள் அங்க போட்டிருக்காரு நம்ம காமனா பாக்குறோம். இதெல்லாம் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு. அவர் அப்படி சொல்லல, பாயிண்ட் பை பாயிண்டா இதை போடுறாரு. இப்ப நமக்கே உரித்தான சுபாவங்கள் பல இருந்தாலும் மேலே குறிப்பிட்டுள்ள இவை பொதுவாக பலரிடம் காணப்படுபவையாகும். இப்ப எப்படி ஒரு சுபாவம் செட் ஆகுது, ஆழ்மன விருப்பம் செட் ஆகுது, எப்படி ஒருத்தருடைய செயல்பாடு நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தா இது மேலதான். இப்ப எது இறங்கி வருதோ அதுதான் என் சுபாவத்தை நிர்ணயிக்குது. இந்த சுபாவம் தான் என் சிந்தனைக்கு வழிவகுக்குது. அந்த சிந்தனை அதே மாதிரியான எண்ணங்களை மீண்டும் இறக்குது, அதே மாதிரியான சம்ஸ்காரங்களை கீழே கொண்டு வருது. அது மீண்டும் அதே மாதிரியான சுபாவத்தை அதே ரோட்ல பயணம் பண்ண எனக்கு வழி கொடுக்குது. அதனால என்னுடைய விதி அதே மாதிரி மாறாம இருக்கு. இவ்வளவுதான் நம்ம கட்டமைப்பு. இதை நம்ம சரியாக புரிந்து கொண்ட பிறகு ஏ புள்ளி பி புள்ளி அந்த பயிற்சி முறை என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா மிக சரியான விளைவுகளை அந்த பயிற்சி கொடுக்கும். ஏன்னு கேட்டா பின்னாடி அவர் சொல்றாரு பாருங்களேன், ஏ புள்ளியில் தியானம் செய்யவும் பி புள்ளியில் சுத்திகரிப்பு செய்யவும் அனைத்து அபியாசிகளுக்கும் அறிவுறுத்தும்படி கட்டளையிட்டார். ஏனென்றால் அதனுடைய பலன் உடனடியாக தெரியும், நிரந்தரமாக இருக்கும். வேற எங்கேயாவது இந்த 2 வார்த்தை கிடையவே கிடையாதுங்க. இது நீங்க பாருங்களேன், நீங்க தியானத்தை பத்தி சொல்லும் பொழுது நீங்க மாஸ்டர்ட்ட வாங்க இது பண்ணுங்க உடனடியாக மாற்றம் தெரியும்னு சொல்லவே இல்லை. இந்த இமீடியட் எஃபெக்ட்னு குருநாதர் வாயை திறந்து உறுதி கொடுக்கறது 2 பயிற்சிக்கு தான், ஏ புள்ளி பி புள்ளிக்கு தான். அதாவது பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இதனுடைய பலன் பர்மனன்ட்ங்கிறார். எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா எதுலையாவது? ஆன்மீகத்துல எவ்வளவு தூரம் போனாலும் கீழே வீழ்ச்சி அடைய சாத்தியக்கூறுகள் இருக்கு, எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற வார்த்தைகளை தானே படிச்சுக்கிறோம். ஆனா ஏ புள்ளி பி புள்ளி பயிற்சியை பத்தி சொல்லும் பொழுது மட்டும் 2 வார்த்தைகளை குருநாதர் உறுதியா சொல்றாரு. நம்ம குருநாதர் கொடுக்குற இந்த மாதிரி உறுதியான விஷயங்கள் நம்ம கண்ணுல படவே படாது. வேற எங்க சொல்லியிருக்காரு? இங்கதான் சொல்லியிருக்காரு. இமீடியட்டா இன்ஸ்டன்டா ஒரு 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 மாற்றத்தை கொடுக்கும், ஒரு பலனை கொடுக்கிற பயிற்சினா ஏ புள்ளியும் பி புள்ளியும். அடுத்தது அது கொடுக்கிற பலன் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னா அதுவும் ஏ புள்ளி பி புள்ளி. ஆனா என்னன்னா நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க தொடர்ந்து ஏ புள்ளி பி புள்ளிய செய்யும் பொழுது நிரந்தரமாக இருக்கும். 2 நாள்ல நிறுத்திட்டு அது நிரந்தரமா இருக்குமானா இருக்காது. அது எப்படின்னா நீங்க இப்ப
ஒரு ஜியோலயோ ஏர்டெல்லையோ ஒரு 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 மாசத்துக்கு பதிவு பண்ணீங்கன்னா உடனே 24 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இலவசம்பாங்க. அப்ப ஒரு மாசம் கழிச்சு நீங்க வேற வேற ஒரு பேக்கேஜுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷம் இது இருக்குமானா இருக்காது. அவங்க அதை கீழேயே போட்டிருப்பாங்க. மீண்டும் இதே நம்பருக்கு தொடர்ச்சியாக இதே அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இலவசம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இந்த பலன் நிரந்தரமாகவும் உடனடியாகவும் இருக்கும். இந்த உடனடி பலனும் நிரந்தர தீர்வும் உங்களுக்கு தொடரணும்னா நீங்க அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் அந்த இடத்துல. அவ்வளவுதான். ஆனா வேற எந்த பயிற்சி நீங்க காலை நேர தியானமோ மாலை நேர சுத்திகரிப்புக்கோ இந்த மாதிரி நிரந்தர தீர்வு அல்லது நிரந்தரமான பலன் உடனடி பலன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இதை விட முக்கியமா தான் அடுத்தது சொல்றாரு. வேற எந்த பயிற்சியை பத்தியும் நீங்க என்கிட்ட வந்துருங்க முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்லாம் சொன்ன மாஸ்டர் உண்மையா ஒண்ணு சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல இந்த பயிற்சி செய்யாதவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஏன் பொறுப்பேற்க முடியாதுன்னா சுபாவம் அப்படிங்கிற அந்த தண்டவாளத்துல இருந்து மாஸ்டர் ஒவ்வொரு தடவை எடுத்து விட்டாலும் நீங்க திரும்பி என்ன பண்ணாலும் எவ்வளவு தேய்ச்சி குளிப்பாட்டி கழுதைய குதிரையா மாத்தினாலும் அது கத்தும் போது கழுதைன்னு காட்டி கொடுக்குற மாதிரி திரும்பி சூழ்நிலை அமையும் போது நான் அதே தண்டவாளத்துல போய் உட்கார்ந்து திரும்பி மாறிக்கப்போம். அப்ப எந்த விதமான மாற்றத்துக்கும் வழி இல்லாம போயிடும். திடீர்னு திரும்பி பழைய சுபாவம் தான் வெளில வரப்போம். அதனாலதான் சொல்றாரு, இதற்கு மேலும் நான் சொல்ல என்ன இருக்கிறது, இதை பின்பற்றாதவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. 3 விஷயமுமே ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது விருப்பமின்மை, எதிர்பாலந்தவர் மீதான ஈர்ப்பு, உலகாயுத பிரச்சனைகள், இதை பற்றிய விஷயங்கள் ஏன் வருதுன்னு சொன்ன இதை செய்தால் உடனடியாக பலன் தெரியும், அந்த பலன் நிரந்தரமாக இருக்கும், பர்மனண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ற 2வது விஷயம். இதை செய்யாவிட்டால் நீங்க எவ்வளவுதான் ஆன்மீகத்துல முன்னேறினாலும் அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. தூக்கிலாம் விடுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆனா உங்க சுபாவம் திரும்பி கீழே இழுத்துட்டு போகும்ல, அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாதுல்ல. அப்ப கொடுக்குற அந்த ஆன்மீக வளர்ச்சி பர்மனண்டா இருக்கணும். நான் ஒண்ணு 4வது புள்ளியில வைக்கிறேன், அது நான் செஞ்சுக்குவேன். ஆனா 4வது புள்ளியிலேயே நீ தொடர்ந்து இருக்கிறத உன் சுபாவம் நிர்ணயிக்குது. உன் சுபாவத்தை ஏ புள்ளியும் பி புள்ளியும் நிர்ணயிக்குது. அதனாலதான் திரும்பி சொல்றாங்க, நீங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்றால் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாருங்க, இது எல்லாமே ஒரு செட்டப்புக்குள்ளார, ஒரு லாஜிக்குள்ளார ரொம்ப அழகா செட் ஆகுற ஒரு இன்ஜினியரிங்கா தான் இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஜினியரிங் மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ ஏற்கனவே சொன்னதை திரும்பி ஞாபகப்படுத்துறேன். இந்த கட்டமும் இந்த வரிசையும் நானா உருவாக்கி தான் உங்கள்கிட்ட பேசுறேன். மாஸ்டர் இந்த மாதிரி எங்கேயும் சொல்லலை, இதுதான் இறங்கி வருது, இதுதான் இங்க ஒர்க் ஆகுது சொல்லலை. சொல்லி இருக்கலாம், அது எனக்கும் தெரியும். அதனால இதை எங்கேயும் போய் குழப்பிக்காம இதே ரீதியில சிந்திச்சுட்டு நாளைக்கு ஏ புள்ளி பி புள்ளி தியானம் பண்ணும் பொழுது அது எப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம பண்றோங்கிற விஷயத்த பேசுவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.